குட் ஈவினிங். இது விஜயவரதராஜன் ட்ரிபிள் வி லாக். கோவமாக வளவளன்னு எரிச்சலாக பேசினா அவ்வளோ கமெண்ட்ஸ் போடுறீங்க, வியூஸ் ஏறுது. வி காட் விஜயவரதராஜ் ஸ்கோல்டிங் விஜயவரதராஜ் பிஃபோர் GTA 6. நான் அப்பப்போ இன்ஸ்டாவில் ஸ்டோரி பார்த்தேன்னா நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். இட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் ஐ டாக் டு மை செல்ஃப். அண்ணனுக்கு ஒன்றுனா அண்ணனவே போடலான்னு வந்தால் அண்ணனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ வளர்னே, சூப்பராக இருக்கண்ணே. அண்ணே உண்மையை சொல்லு, குடிச்சிருக்க தானே? ஏண்டா தூக்க கலகத்தில் பேசினேன், குடியார பயலாக்கிட்டே நீ. தூக்க கலகத்தில் பேசி உனக்காக எப்படியாவது டிசிப்ளினை கன்சிஸ்டி கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு எனக்கு செருப்பால் அடிக்கணும்டா. இதில் 26 லைக்கு வேறு, இதில் 3 ரிப்ளை என்ன போட்டுருக்காங்க? வாய்ப்பு இருக்குது. I too thought the same. நாங்கள் எல்லாம் குடிக்காமலே போதையாகும். வாட் அ கொய்யால வீலாக். த லேமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் பை பாம்பாட்டி புலவன் சடையாண்டி. குவாண்டம் லஸ்ட்டு வேறு பற்றியா? ஸோ நேற்று அனைத்தும் இவ்வளவு காமெடிகள் நடந்துள்ளன. சர்சாக அவ்வளோ வீடியோ ஒன்று போட்டேன் பிலிப்பில். அது அண்ணனோட தொப்பை ஏன் டான்ஸ் ஆடுதுன்னு சொல்லி ஒருத்தன் கேட்டான். அண்ணன் குலுங்குது டான்ஸ் ஆடும்போது. மேன் ஐ எம் ப்ரவுட் டு பி அ குட் பாய், ஐ எம் ப்ரவுட் டு பி அ தொப்பை கை. ஆனால் இந்த உடம்பை ஏற்றுறது குறைக்கிறது அந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது, எரிச்சலாக இருக்கணும்டி. பயங்கர ஒல்லி பிடிச்சான். ஸ்கூலில் பயங்கர ஒல்லி, நான் நம்பர் ஒல்லி, காலேஜில் ஒல்லி. இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த 28 தாண்டினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வெயிட்டுன்னு ஒன்று போட ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. ஆனால் என்ன தொப்பை கொஞ்சம் இருக்கும். ஏன்னா வீட்டிலே உட்காந்து கிடப்பேன், விளையாட மாட்டேன், வெளியே போக மாட்டேன், வாக்கிங் இருக்காதா, தொப்பை மட்டும் தனியாக தெரியும். அது ரொம்ப நாள் பிரச்சனை. நான் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன். நடுவில் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி இந்த ஃபேட்டி லிவரா அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சரி உடம்பை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படம் ஒன்று கேட்டிருந்தாங்க, நல்ல ஒல்லி ஆகணும்னு. அந்த படம் அடுத்த வருஷம் தள்ளி போகுது. நல்ல ஒல்லி ஆகணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக போயிட்டு பயங்கரமாக இழைச்சேன். நம்ம கக்காஷி தான் கீட்டோ சொல்லி கொடுத்தாரு. கீட்டோலாம் சொல்லி என்னது அது மத்தியானம் 2:30க்கு சாப்பிட ஆரம்பித்து நைட்டு 10க்குள்ளே முடிச்சிடணும். ஏதோ 8 மணி நேரம். ஆமாம், மத்தியானம் 2:30க்கு தான் சாப்பாடே. அது என்னது, வெறும் சிக்கன் மட்டும், சோறு கிடையாது, சர்க்கரை கிடையாது. அதை விட்டால் சாயந்தரம் வெறும் யோகர்ட்டு, வெறும் பிளாக் காஃபி, திருப்பி நைட்டு வெறும் சேலடு. இப்படி தான் வாழ்னேன். இப்படி கரைஞ்சேன். தக்காளி 76 கிலோ வந்தான்டா. பழைய வீடெல்லாம் போய் பாருங்கள், ஒல்லியாக இருப்பேன் ஒரு ஃபேஸில். அதுக்கப்புறம் படம் டிலே ஆனவுடனே படப்படம் திருப்பி சோர்த்திங்க ஆரம்பிச்சேன். நைட்லாம் தூக்கம் வராது, கண்ட கனவு வரும், எரிச்சலாக இருக்கும், கோவம் வரும். ஏன்னா நம்ம சுகர் இன்டேக் பழகின உடம்புக்கு சுகரை முறை கட் போடும்போது கடுப்பு மயிராகும். இப்போ எனக்கு பழகிடுச்சு, ஒன்றும் தெரியாது. ஃபஸ்ட்டு புதுசில் சக்கரை இல்லாமல் உடம்பு இருந்துருமான்னு ஒரு பேனிக் ஒன்று பண்ணும்பார் உடம்பு. எல்லாருமேலேயும் கோவம் வரும், எரிச்சலாக செத்துடலாமான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அப்புறம் டைமுக்கு மேலே இந்த மயிரெலாம் பண்ணி உடம்பை குறைறதுக்கு தொப்பை சீக்கிரம் செத்து போயிடலாமான்னு தோணுது. உண்மையிலே இந்த பயலுங்களாம் இப்போலாம் இன்ஸ்டாகிராம்லாம் திறந்து அவன் ஃபிட்டாக நான் இப்படி இருந்தேன் அப்புறம் இப்படி ஆகிவிட்டேங்கிறது, ஜிம்மில் போட்டு புஷ் மோட்டிவேஷனு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவங்க சட்டி போட்டுக்கிட்டு பீச்சில் ஓடுறது, ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது. நான் நல்லா இருந்தேன், இப்போ உடம்பு குறைச்சதுக்கப்புறம் போயிடுச்சு. பிரேக்கப் ஆனால் ஜிம் போகிறான், ஃப்ளாப் ஆனால் ஜிம் போகிறான், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஜிம் போகிறான். காலங்கத்தில் போயிட்டு அதை புஷ்அப் அடிக்கிறேன், கால் அடிக்கிறேன், கை அடிக்கிறேன், நெஞ்சடிக்கிறேன், குண்டி அடிக்கிறேன்னு எல்லாம் லைனாக போட்டு பாட்டு உடம்பு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ போடுறாங்க. நமக்கு பிஃபோர் ஆஃப்டர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்த்தா அப்புறம் இங்கே வீட்டில் ஜிம்மு இருக்குது. எனக்கு என்னென்னா போய் தனியாக கேட்டு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரோவர்ட் சங்கடம். கக்காசி இடத்துல சேர்த்து விட்டார். அங்கே திடீர்னு கோச் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, ஒரு 16,000 ரூபா கட்டிங்கன்னா அப்படின்னாரு. ஐயா அத்தா ஆளை விடுப்பா சாமின்னு ஓடியாந்துட்டேன். இப்போ இங்கே கேட்கணும், எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒன்று இருக்குது. என்ன ஜிம்மு போனால் பேட் பாய்ஸ் இருப்பாங்கன்னு ஒரு தீம் சங்கர் படத்துல இல்லை தமிழ் படத்துலேயும் காட்டிட்டாங்க. ஆனால் பாவம் பசங்களாம் நம்மள மாதிரி சோக கேஸ் தான் உட்காந்துக்கிட்டாங்க, ஓடிக்கிட்டு இருக்கு போல். அதனால் நம்ம ஜிம்மு போய் என்னென்னு பார்க்கணும், எக்ஸசைஸ் பார்க்கணும். போனேன், கொஞ்ச நாள் போனேன். இதில் எக்ஸசைஸ்லாம் பண்ணி புஷ்அப்ஸ்லாம் ஏறி இப்போது வீட்டிலே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹோம் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தா என்னத்தை பண்ணுறது, தொப்பைக்கு அவன் 1000 யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, எதாவது சரியாக படுறதுன்னு தெரில. இந்த தப்பா பண்ணி நெஞ்சு நட்டுக்குச்சுன்னா ஸ்கிப்பிங் கயிறு ஒன்று வாங்கி வச்சேன், அது பண்ணுறதில்ல. சைக்கிள் கொஞ்ச நாள் ஓட்டினேன், லாக்டவுனில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் டிப்ரெஷன் குறைக்கிறதுக்கு. அப்புறம் அதையும் விட்டுட்டேன். அது ஒரு சில பேருக்கு சில பேருக்கு அது வாழ்க்கையிலே ஆசை இருக்கும் போல், உடம்பை மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாருக்கும் வராது போல். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, பேசிகிட்டு இருக்கும் போதே இப்படிம்மாலாம் சும்மா இருக்க உடம்பு அவனே மூடாக பார்த்துக்கிட்டே இருப்பான், செல்ஃப் மூட்லேயே இருப்பான் அவன். அப்படிமா கையை முறுக்கிக்கிட்டே பேசுவான். இப்போ வைப்பா அந்த மசில்ஸை வைப்பா, அது அங்கே தான்ப்பா இருக்குன்னு மாதிரி இருக்கும். நம்மளாம் தொப்பையை தட்டிக்கிட்டு ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். சில பேர் இது ரன்னிங் ஓடுற மேப்பை அனுப்புவான். என் ஃபேன் ஒருத்தர் மரத்தான் ஓடலாமா தலை அப்படிம்பாரு. நான் ஓடுவதில் வாழ்க்கையே மாறி விட்டுறது அப்படிலாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்.
நமக்கு அதெல்லாம் தெரியலை. நம்ம தின்னோமா, காலைல ஏந்திச்சோமா, திருப்பி தூங்கினோமா, திருப்பி நிறைய சக்கரை சாப்பிட்டோமா, திருப்பி தூங்கிட்டு சுகர் இருந்த செத்தோமான் இருக்கோம் நம்மளாம். ஓகே, அது அவங்கவுங்களோட சாய்ஸு. இவன் நான் வாக்கிங் வீடியோலாம் போட்டேன், ஒரு 2 வாரமாக போடல, முடியல. அவனை தூக்கம் வந்துடுது, கட்டுப்பாக இருக்குது. சம்மருக்கு அப்புறம் காலைல சீக்கிரம் எழுச்சி போக முடியல. எவ்வளோ புலம்புறேன் பாரு இப்போவே. நான் குடிச்சிருக்கேன் என்ன அதிகடா, அவன் தூக்க கலக்கத்தில் பேசுகிறேன்டா. டெய்லி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெயில் அடைஞ்சி நைட்டு தானே வீடியோ போட முடியுது உங்களுக்கு நீங்கள் கிளிக்கு உங்கள் வாழ்க்கைக்கு வீடியோலாம் எத்தனை மணிக்கு தானே போக முடியுது. பப்பா பப்பா பாம் பாம் பப்பாம் பப்பா பப்பாம் பப்பாம் பாம் பாம் பப்பாம். ரன்னிங்கு, வாக்கிங், ரன்னிங்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க போல். ரன்னிங் கிளப்லாம் ஓடுவாங்க போல். ஏதாவது ஒன்று சேரணும். இல்லைனா வீட்டிலே உட்காந்து பாயை போட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கணும். உங்களை தொப்பைகளை குறைப்பதற்கு எளிய 10 வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் சர்க்கரை கட் பண்ணால் பயங்கரமாக உடம்பு குறையுது. நீ எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறியோ அதுக்கு தவிர டயட்டும் அப்படி இருந்தால் எனக்கு சூப்பராக வேலை செய்யும். ஃப்ரெண்டு சொன்னார், டயட்டிஷியன் ஒருத்தரை ஒரு 5000 ரூபா மாதிரி கொடுத்து பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு அஃபிஷியல் மெனு வாங்கிக்கிறது நல்லது அப்படின்னார் ஒருத்தர். அவருக்கு நல்ல குடி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த லிவர் ஸ்கிலர் 6 ஸ்டேஜ் கிட்ட போயிட்டார். அடுத்து போயிருந்தால் 2 மாதத்துல நீ அவுட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல நிப்பாட்டி டயட்டிஷியனை பார்க்க சொன்னாங்க. அவங்க பார்த்துட்டு ப்ராப்பராக சாப்பாடெலாம் கொடுத்து செலவு பண்ணி பார்த்து உடம்பை திருப்பி பேக்வர்ட்ஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னார். ஏன்னா லிவர் ரொம்ப மோசமான ஒரு சனியாக, அது சைலண்ட்டாக இருக்குமா, டக்குன்னு அப்படியே விழுந்துடும், அவள்தான் திருப்பி எந்திரிக்காது. அதனால் நீ நல்ல பையனா, தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், 100 வருஷம் வாழ்வேன், அந்த ஓலெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. சக்கரை தின்னு செத்தவன் தான் அதிகமாக இருக்கான். ஜிம்மு போய் செத்தவங்க நிறைய பேர் தெரியும். நல்லா அடிச்சுட்டு தாப்பளத்தால் புதுசு நைட்டு போயிட்டார். நல்லா அடிப்பார்த்தால காலைல போயிட்டார். ரொம்ப அடிச்சாரத்தில் போயிட்டார். நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இறந்து போய் தான் நான் பார்த்துருக்கேன். ஜிம்மு போகிறவங்க சாவுன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒன்று வந்துடும். நீ போகலை அதெல்லாம் கணக்கு இல்லை. ஃப்ளைட்டில் போகிற, நானும் நீயும் ஃப்ளைட்டில் போகலாம், நீ ஜிம் போய்க்கோனா போகாத நடக்கலாம். ஆனால் ஃப்ளைட்டு விழுது அப்பு 2 பேரும் போக வேண்டியதா. ஒரு 6 பேக் ஆகல, உடல் அடித முடியுமா கடலில், ஷார்க்கு ஒரு நிப்பில் கடிக்கும்டா. அதனால் கணக்கு இல்லை. ஸோ எங்களை தொப்பை கைஸை கில்டாக்கம் ஜிம் கைஸ், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த நிலை மாறணும். பப்பா உங்களுக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் வேணாம், இது மாதிரி எதாவது கண்டதையும் புலம்பி உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். எப்படியும் அதே வியூஸ் தான் கொடுக்குறீங்க. மூஞ்சிங்களுக்கு எட்வர்ட் ஸ்ட்ரெடிஞ்சரு, டேவிட் போம், ஜே கிருஷ்ணமூர்த்தி, அப்சர்வர் எஃபெக்ட்டு, ஐன்ஸ்டைன் ரிலேட்டிவிட்டி, குவாண்டம் ரெட்ரோகாசேஷன், எரிக் வார்கோ, என்னென்னமோ புக்கெலாம் படித்து வச்சுருந்தேன். மூஞ்சிகளை பாரு ஒன்றுத்துக்கும். பப்பாம் பப்பாம் பாம் பாம் பப்பாம் 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 பாம் பாம் பப்பாம். முடி வேற வெட்டணும். ஒரு 2 படம் கேட்டிருக்காங்க நடிக்க. அது கண்டினியூட்டிக்காக முடி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. முதல்ல கூப்பிடுறவங்களுக்கு முதல் முடி வெட்டப்படும். அந்த மாதிரிலாம் அது ஒன்று. தாடி அடுத்த வீடியோக்கு வச்சுக்கலாம். இந்த வீடியோவே பேசிட்டா காசு இதில் குறைஞ்சிரும். அப்புறம் வீலாகு, ட்ரிபிள் வீலாகு ஈவெண்ட்டு பிளான் பண்ணலாம். ஒரு இடம் ஒன்று பார்த்துருக்கேன். ஃபேன் ஒருத்தர் இடம் தரேன்ருக்காரு. கொஞ்சம் சென்னைக்கு கொஞ்சம் வெளியே இருக்கும், இல்லை உள்ளே இருக்கும், வெளியே இருக்கும். இடம் கொடுத்துட்றேன், தேடி பாருங்கள். அடுத்த வீலாக் லைவில் சொல்கிறேன் எங்கன்னு. ஸோ நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா, என்னோடய இந்த சேனலோட மெம்பர் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை முதல்ல பார்க்கலாம் வீலாக் மீட்டில். ஏன்னா அது ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஈவெண்ட்டாக. இல்லைன்னா எல்லோரும் வந்துட்டாங்கன்னா அது ரொம்ப கச்சாமுச்சான்னு சமாளிக்க முடியாது. நான் 1 மில்லியன் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு மாதிரி டிக்கெட் கொடுத்து முதல்ல மெம்பர்ஸ் எதிர்பார்த்தா நல்லாயிருக்கணும்னு ஒன்று தோணுச்சு. இல்லை ஓப்பனாக இன்வைட் கொடுக்கலாமெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பிளான் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அப்புறம் அண்ணன் மெம்பர்களுக்கு மட்டுமே முதலுரிமை தருகிறான், எங்கள் அன்பு என்ன பொய்யா அப்படின்னு எவனா கேட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ அது ஒன்று. வேர்க்கிறத பார்க்க நல்லாவே இல்லை கருமம். அவன் ஏசியில் உட்காந்துட்டு எவ்வளோ அழகாக பேசுகிறான். மற்ற சேனல்லாம் பிடுங்கி பயலை. ஒரு ஹாலில் உட்காந்து இந்த பக்கம் தலைவாணி, வாட்டர் பாட்டில், லேப்டாப்பு, பழைய புக்குங்க, அந்த பக்கம் ஏதோ சட்டி காயுது, வேர்த்து கொட்டுது. எப்படா அவனுக்கு வியூஸ் வரும்? பூ. ஸோ எனக்குள்ளே ஜேக்லின் ஹைட் ஸ்பிட் பர்சன்ட் எப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உடனே அண்ணனுக்கு பைப்போலர் டிசார்டர்னு கமெண்ட்டில் போடாதீங்க. காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் காமெடியாக வீலாக் பண்ணலான்னு ஜோக் பண்ணிகிட்டு இருக்கேன். திருப்பி அண்ணன் குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கும் மெடிடேஷனுக்கும் தியானத்துக்கும் மண்ண வரைக்கிற கவலைப்படாதீங்க. அவ்வளோதான், சரியா? போங்க போய் வேலையை பாருங்கள், அவன் பொழப்ப பாருங்கள். எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும்படி பார்ப்போம். மாறுதா மாறாமல் இருக்கான்னு பார்ப்போம். என்னத்தை பண்ணி வச்சுருக்காங்களோ, என்னத்தை கிட்டிருக்காங்களோ எல்லோரும் சேர்ந்து. பப்பாம் பப்பாம் பாம் பாம் பாப்பா. வாழா 2 பிளேலிஸ்ட் சூப்பராக இருக்கிற ஆல்பம் கேளுங்க. அவ்வளோதான், இன்னைக்கு பேசிட்டேன்பா. ஆன் பண்ணிட்டேன், வளர்த்திட்டேன்.
நாளைக்கு வேறு தான் வளர்கிறேன். இது சொல்லுங்கள், ஜெயவரதராஜன் வி லாக். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க. இல்லைனா அப்படியே போங்க.